திருமேனி, நான் சொல்லியபடிதானே இப்பொழுது பிராணாயாமம் செய்கிறாய்? ஆமாம் ராமானுஜா, இப்போதெல்லாம் மூச்சை நிலைநிறுத்தும் போது மிகவும் கவனத்துடன் இருக்கிறேன். நல்லது. அத்தோடு மூச்சை உள்ளே இழுத்தல், நிலைநிறுத்தல், பின் வெளியிடுதல் போன்ற செய்கைகளில் இடைப்பட்ட கால அளவு சரியான முறையான விகிதத்தில் இருக்க வேண்டும். அதை மறந்து விடாதே. அண்ணா, அனைவரும் பிராணாயாமம் பயிலும் முறை ஒன்றுதானே? திருமேனி விசேஷமாக பயிற்சி செய்கிறானா என்ன? ஆம் கோவிந்தா, மூச்சை உள்ளே இழுப்பதிலும் வெளிவிடுவதிலும் உள்ள கால அளவை விட உள் நிறுத்துவதில் கால அளவை சற்று கூட்ட சொல்லியிருக்கிறேன். அதற்கு காரணம் ஏதாவது இருக்கிறதா அண்ணா? அதை நான் சொல்கிறேன் கோவிந்தா. எனக்கு முன்பெல்லாம் அன்றாடம் நடத்தும் பாடம் மனதில் தங்காமல் அடிக்கடி மறந்துவிடும். அதற்கு உபாயமாக ராமானுஜன் தான் இந்த முறையை பின்பற்ற சொன்னான். இதனால் ஞாபக சக்தியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கோவிந்தா. என் அனுபவத்தில் அதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். என் முன்ஜென்ம பலன், நான் ராமானுஜனை என் உற்ற நண்பனாக அடைந்திருக்கிறேன். கோவிந்தா, உன் பாக்கியம், நீ அண்ணனாகவே ராமானுஜனை அடைந்திருக்கிறாய். சரி சரி சரி, போதும் என்னை பற்றிய வர்ணனை. ஆமாம், எங்கே நம் சக்கரபாணியும் சாரங்கனும் வரவில்லையே? ராமானுஜா, ஏன் இந்த வீண் கவலை? அவர்கள் வருகிறார்கள், வராமல் போகிறார்கள். அதை பற்றி நமக்கு என்ன? திருமேனி, சக மாணவர்களையும் தோழர்களையும் என்றும் உதாசீனமாக பேசாதே. நீ பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்கள் இருவரும் தங்களை மூத்த மாணவர்கள் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள். பின் சக மாணவர்கள் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நம் தோழர்கள் என்றே கொள்ளலாம் அல்லவா? ராமானுஜா, எப்படி உன்னால் அவர்களை தோழர்களாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? உன் விஷயத்தில் பாதகம் செய்யவிருந்தவர்கள் அவர்கள். நிறுத்து திருமேனி. தவறு செய்வது மனித இயல்பு. அதை திருத்திக் கொள்வதே சிறந்த பண்பு. நாம் பாடசாலையில் கற்கும் கல்வியை போன்று நாம் வாழும் வாழ்க்கையும் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அனுபவத்திலிருந்து கிடைக்கும் பாடங்களை நம் நினைவில் நிறுத்தி தவறுகள் மீண்டும் நடக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதே பகுத்தறிவு. நமக்கு நேரும் சில கசப்பான நிகழ்வுகள் பிறருக்கு ஏற்படாதவாறு அவர்களையும் பாதுகாப்பதுதான் மனித வாழ்வின் முழுமையாகும். இதில் அன்பு ஒன்றே மூலதனமாகும். அண்ணா, அங்கே பாருங்கள், சாரங்கன் வருகிறார். ராமானுஜா, தோழர் சாரங்கன் வருகிறார். இப்பொழுது உனக்கு திருப்தி தானே? திருமேனி, வா சாரங்கா. உன்னோடு நம் சக்கரபாணி வரவில்லையா? இல்லை ராமானுஜா, இப்போதைக்கு அவன் பாடசாலைக்கு வரும் நிலையில் இல்லை. நீ என்ன சொல்கிறாய் சாரங்கா? சக்கரபாணிக்கு என்ன ஆயிற்று? அவனுடைய அகத்திலிருந்துதான் நேராக வருகிறேன். காய்ச்சலால் படுத்தபடி இருக்கிறான். அடடா, மருத்துவர் யாராவது வந்து பார்த்தார்களா? பார்த்தாகிவிட்டது. ஏதாவது பூச்சிக்கடியாக இருக்கும் என்று மருந்து கொடுத்திருக்கிறார். பூச்சிக்கடியாக இருக்காது, முள்கடியாக இருக்கும். திருமேனி, நீ பேசாமல் இருக்க மாட்டாய்? சாரங்கா, எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அவன் இருக்கும் நிலையை பார்த்தால் குணமாக எப்படியும் ஒரு வாரம் ஆகலாம். அமருங்கள் மாணவர்களே. மாணவ மணிகளே, இதுவரை நான் நடத்திய பாடங்களில் உங்களில் யாருக்காவது ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? ஏதுமில்லை குருநாதா. திருமேனியா சொல்வது? அப்படியென்றால் எல்லோருக்கும் எல்லாம் புரிந்திருக்கும் என்றே எடுத்துக்கொள்கிறேன். சரி, வரவிருக்கும் 2 நாட்களில் நடத்தப் போகும் பாடங்களையும் நன்கு கேட்டு மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சாரங்கா, சக்கரபாணி எங்கே? வரவில்லை குருதேவா. அப்படியா? மாணவர்களே, கல்வி கற்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மிக முக்கியமானது அதில் நாம் காணும் தேர்ச்சி. எனவே இதுவரை நீங்கள் கற்றவற்றின் நிலை அறிய தேர்வு என்பது மிகவும் அவசியமாகிறது. ஆகையால் இன்னும் 2 நாட்களில் உங்கள் தேர்ச்சி நிலை அறிய தேர்வு வைக்கப் போகிறேன். அதில் உங்கள் ஞாபக சக்தி, வேத பாடங்களை நீங்கள் உச்சரிக்கும் முறை, கால அளவு,
இவை அனைத்தும் பரிசீலிக்கப்படும். எனவே அதற்கு இப்பொழுதே தயாராகிக் கொள்ளுங்கள். இந்த தேர்வின் முடிவை பொறுத்துத்தான் நீங்கள் பாடத்தின் அடுத்த நிலையை அடைய முடியும். ஏன் அண்ணா, என்னவாயிற்று உங்களுக்கு? முகம் வாட்டம் கண்டு விட்டது. சக்கரபாணியை பற்றி எண்ணினேன். நம் குருநாதர் தேர்வு வைக்கப் போவதாக வேர் கூறுகிறார். அவனோ பாடசாலைக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறான். விடு ராமானுஜா, அவன் தலை எழுத்து அப்படி. அப்படி சொல்ல முடியாது. சக்கரபாணியின் படிப்பிலும் அதில் தேர்ச்சியிலும் அவன் குடும்பத்தின் தலையெழுத்தும் அடங்கியுள்ளது. சரி அண்ணா, நாம் இங்கு எதுவும் அதிகம் பேச வேண்டாம். குருநாதர் பேசும்போது உங்களை அதிகம் கவனித்தபடி பேசுவார். இதுவரை நான் குறிப்பிட்டதை நீங்கள் அனைவரும் கவனத்துடன் கருத்தில் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, நாம் இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கலாம். சந்தியா ஸ்நானம், ஜபோ ஹோமம், தேவதானாம் ச பூஜனம், ஆதித்யம் வைஷ்யதேவம் ச ஷட்கர்மாணி தினே தினே. ஆதித்யம் அதித்தி பூஜை, அதாவது விருந்தோம்பல். வைஷ்வதேவம் நலிந்தவர்களுக்கும் மற்றும் பிராணிகளுக்கும் உணவளித்தல். ராமானுஜா, குருநாதா, பார்த்தேன். உன் அற்புதமான இந்த கைங்கரியத்தை கண்டு உண்மையிலேயே மகிழ்ந்து போகிறேன். தன்யனானேன் சுவாமி. இதை பார்த்ததும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது ராமானுஜா. கூறுங்கள். நம் வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் நம் தமிழ் பாசுரங்களையும் போதிக்கும் அதே சமயத்தில் நம் மக்களுக்கு சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் கூட போதித்தால் என்ன? இவை இருக்கும் இடத்தில்தானே ஆரோக்கியம் நிலைக்கும். ஆரோக்கியமான உடலில் தானே ஆரோக்கியமான உள்ளம் இருக்க முடியும். ஆரோக்கியமான உள்ளம் இருந்தால்தானே விரும்பும் அனைத்தையும் கற்க முடியும். இந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த பிரஜையாக திகழ முடியும். தாங்கள் கூறுவது 100க்கு 100 உண்மை சுவாமி. இங்கு வரும் பக்தர்கள் பகவானிடம் பக்தி செய்யும் அளவுக்கு சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி அவர்கள் சற்றும் சிந்திப்பதில்லை. பிரசாதம் சாப்பிட்ட கையை குளத்தில் கழுவுவதில் தவறேதுமில்லை. ஏனென்றால் கையில் எஞ்சிய பிரசாதம் மீன்களுக்கு உணவாகிறது. ஆனால் மற்றவற்றையெல்லாம் குளத்திலும் அதை சுற்றியும் தூக்கி எறிந்து நீரை மாசுபடுத்துவது என்ன நியாயம்? நீ கூறுவது முற்றிலும் சரி. எத்தனையோ தேசாந்திரிகள் இந்த குளத்தின் நீரை குடிநீராகவும் பயன்படுத்துகிறார்கள். இதனால் அவர்கள் உடல்நலம் கெட வாய்ப்பிருக்கிறது அல்லவா? இது தீவிரமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். தாங்கள் கூறியபடி ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்க முடியும் என்பதால் ஆரோக்கியத்தை பற்றியும் போதிப்பது குறித்து நிச்சயம் நாம் யோசிக்க வேண்டும். நல்லது, யோசிப்போம். ஆனால் நீ இந்த அருமையான கைங்கரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிரு. பெருமாளின் அனுகிரகம் உனக்கு பூரணமாக கிட்டட்டும். சரி, பாடசாலையில் சந்திப்போம். நான் வருகிறேன். குருதேவா, ஆ? தங்களிடம் ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். என்ன ராமானுஜா, சொல். இன்னும் 2 நாட்களில் நம் பாடசாலை மாணவர்களுக்கு தேர்வு வைக்கலாம் என்று தேவரீர் திருவுள்ளம் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம். ஏன், பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா? இல்லை, அந்த தேர்வை இன்னும் 4 நாட்கள் தள்ளி வைத்தால். தள்ளி வைக்க வேண்டுமா? ஏன், எதற்கு? நீ உன்னை அதற்கு தக்கவாறு தயார் செய்து கொள்ளவில்லையா? இல்லை சுவாமி, எனக்கு தேர்வை எதிர்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. பிறகு நம் சக்கரபாணி உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருக்கிறான். 4-5 நாட்களாக பாடசாலைக்கு வரவே இல்லை. அந்த நாட்களில்
தாங்கள் நடத்திய பாடங்கள் அவனுக்கு தெரியாமல் போய்விடும். மேலும் 2 நாட்களில் அவன் குணமாகி எழுந்து விடுவானா என்பதும் சந்தேகமாக இருக்கிறது. அவன் வராத நாட்களில் நான் நடத்திய பாடங்களை அவன் குறைந்தபட்சம் 3 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதனால் அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். அப்படியே அவன் குணமடைந்து எழுந்து வந்து தேர்வை எதிர்கொண்டாலும் அவன் தோற்கப் போவது என்பது உறுதி. தேவரீர் இப்படி சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதோ பார் ராமானுஜா, நீ சில மாதங்களாகத்தானே அவனை பார்க்கிறாய். அவனையும் அவன் சிநேகிதன் சாரங்கபாணியையும் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் இருவருக்கும் ஏனோ படிப்பில் நாட்டமில்லை. கிரகிக்கும் தன்மையும் மிகவும் குறைவு. இருப்பினும் இந்த முறை அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறதே. தேவரீர் திருவுள்ளம் கொண்டீரானால் தேர்வை தள்ளி வைத்து அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம். இல்லை ராமானுஜா, என் புத்திரனாகவே இருந்தாலும் நான் தேர்வை தள்ளி வைக்க மாட்டேன். நீ அவனுக்கு பரிந்துரை செய்வது உன் உயர்ந்த பண்பை காட்டுகிறது. ஆனால் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பது போல் தகுதி இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தேவையில்லை என்பதே என் முடிவு. சரி, நேரமாகிறது, நான் புறப்படுகிறேன். அடியேன் குருநாதா. சற்று தூரத்தில் இருந்து நீ ஆச்சாரியருடன் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். எப்படி ராமானுஜா, எப்படி? உனக்கு இன்னல் விளைவித்தவனையும் உன்னை ஏளனம் செய்தவனையும் கூட உன் நண்பனாக பாவிக்க உனக்கு எப்படி மனம் வந்தது? நீ எதை சொல்கிறாய் சாரங்கா? சக்கரபாணிக்காக தேர்வை தள்ளி வையுங்கள் என்று ஆச்சாரியரிடம் வேண்டிக் கொண்டாயே, அதை தான் சொல்கிறேன். அவன் உன்னை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்திருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு பரிந்து கொண்டு பேசுகிறாயே, அந்த உயர்ந்த குணத்தை என்னவென்று சொல்வது? இது மிக உயர்ந்த குணமாக ஒன்றும் நான் நினைக்கவில்லை. என் தந்தையாரை பார்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. விரோதியையும் அகத்து வாசற்படியை மிதித்தால் அதிதியாக கொண்டாடக்கூடியவர் என் தந்தை. அதுவல்லவோ உயர்குணம், அதுவல்லவோ மனித பண்பு. அப்படி இருக்க சக்கரபாணி எனக்கு விரோதியா என்ன? என் சக மாணவன். என் போன்றே அவனும் சகலத்தையும் கற்று தேர வேண்டும். அவனும் உலகத்தில் சௌகரியமாக வாழ வேண்டும். சற்று அப்படி இப்படி இருப்பதுதான் சிலரின் சுபாவம். இதில் சக்கரபாணியும் ஒருவன். அவ்வளவே. இதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறாயே, இது வல்லவா உன் சுபாவம்? சக்கரபாணிக்காக நீ எவ்வளவோ கெஞ்சியும் கடைசியில் நம் ஆச்சாரியர் தேர்வை தள்ளி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். எங்களிடமும் தவறு இருக்கிறது ராமானுஜா. ஆச்சாரியருக்கு மட்டும் எங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போகவில்லை, எங்களுக்கே எங்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஏதோ மேம்போக்காக குரு சொல்வதை நாங்கள் மனதில் வாங்கிக் கொள்ள எங்களுக்கு திறமை இல்லையா அல்லது மனதில்லையா என்றே தெரியவில்லை. இவ்வளவு தூரம் நீ வெளிப்படையாக பேசுவாய் என்றே நான் நினைத்ததில்லை. நெருங்கி பழகும் பொழுதுதானே எல்லாம் தெரிகிறது. உங்களுக்கு நிறைய திறமை இருக்கிறது, அதை பயன்படுத்தும் மனம்தான் இல்லை. அப்படியா நினைக்கிறாய்? நிச்சயமாக. எப்பொழுது உங்கள் தவறை நினைத்து நீங்கள் வருந்துகிறீர்களோ அப்போதே உங்கள் மனம் பண்பட்டு விட்டது என்று பொருள். இந்த முறை சக்கரபாணி நிச்சயம் தேர்வில் தோற்கப் போவதில்லை. அது எப்படி? தேர்வை தள்ளி வைக்கப் போவதில்லை என்று நம் ஆச்சாரியரும் சொல்லிவிட்டாரே. அன்று அவனால் பாடசாலைக்கு வர முடியுமா? முடியும், வருவான். தேர்வு என்று நடக்க இருக்கிறதோ அன்றே நடக்கட்டும். அந்த நாளில் சக்கரபாணி தேர்வை எதிர்கொள்ளவும் போகிறான். அதில் வெற்றியும் பெறப் போகிறான். பார்த்து கொண்டே இரு. சக்கரபாணி, வா சாரங்கா, உட்கார். என் அம்மாவிற்கு அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவன் என்று புரியவை. சக்கரபாணி, முதலில் உனக்குத்தான் புரிய வைக்க வேண்டும். என்ன சொல்கிறாய் சாரங்கா? முதலில்
ராமானுஜனை உனக்கு போட்டி என்று நினைப்பதை விட்டுவிடு சக்கரபாணி. அது எப்படி விட முடியும்? நீ மறுத்தாலும் அவன் என் போட்டியாளன் தான். நீ நினைப்பது தவறு. உன்னை அவன் அப்படி நினைக்கவில்லை. எப்படி நீ அதை உறுதியாக சொல்கிறாய்? உன்னை போட்டியாக நினைத்திருந்தால் ராமானுஜன் உன்னை பார்ப்பதற்காக உன் அகம் தேடி வந்திருப்பானா? என்ன, ராமானுஜன் இங்கு வந்திருக்கிறானா? ஆம் சக்கரபாணி. ராமானுஜா, உள்ளே வா. உள்ளே வா ராமானுஜா. சக்கரபாணி, எது எப்படியோ உன் உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்ததும் உன்னை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறான். வீடு தேடி வந்தவனை உன் வாயால் உட்கார் என்று சொல். உட்கார். சக்கரபாணி, இப்பொழுது உன் காய்ச்சல் எப்படி இருக்கிறது? நீதான் பார்க்கிறாயே, பிறகென்ன? காய்ச்சலிலிருந்தும் நான் தேரப்போவதில்லை, தேர்விலும் தேரப்போவதில்லை. என் தோல்வியை வேடிக்கை பார்க்கத்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய். உன்னோடு சேர்ந்து கொண்டு அந்த பெருமாளும் என்னை சோதிக்கிறார். பெருமாளை நிந்திக்காதே சக்கரபாணி. ஒவ்வொன்றிலும் ஓர் காரணத்தோடு செயல்புரிபவர் அவர். இதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், கவலைப்படாதே. எப்படியும் உன்னை அவர் குணப்படுத்தி விடுவார். எனக்கு அப்படி தோன்றவில்லை. இந்த நிலையில் எப்படி நான் தேர்வு எழுதுவேன்? இவ்விஷயத்தில் பெருமாளின் அனுகூலம்தான் என்ன? என்னை சாய்த்து உன்னை வெற்றி காண வைத்து விட்டார். உன் சிந்தனையை மாற்றிக்கொள் சக்கரபாணி. உனக்காக தேர்வையே வேறொரு நாள் மாற்றி வைக்க நம் குருநாதரை மன்றாடி வேண்டிய ராமானுஜனையா நீ நிந்திக்கிறாய்? என்னால் ஆன கடைசி முயற்சியாக நம் குருநாதரிடம் பேசி பார்த்தேன். உன் நிலைமையையும் எடுத்துச் சொன்னேன். ஆனால் அவர் தான் எடுத்த முடிவில் உறுதியாய் நிற்கிறார். நான் சொல்லவில்லை, தெய்வமும் எனக்கு எதிரியாகத்தான் இருக்கிறது. என் தோல்வி உறுதியாகிவிட்டது. இல்லை சக்கரபாணி, நிச்சயமாக உன்னால் இந்த தேர்வில் வெற்றியடைய முடியும். நீ ஒரு விஷயத்தை அனுமதித்தால். ஆம் சக்கரபாணி, நீ அனுமதித்தால் நான் பாடசாலை முடிந்ததும் நேரே உன் அகத்திற்கு வந்து இதுவரை நம் குருநாதர் நடத்திய பாடத்தையும் இனி நடத்தப் போகும் பாடத்தையும் உனக்கு நான் கற்பிக்கிறேன். நீ நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நிச்சயம் உன்னால் தேர்ச்சி பெற முடியும். சக்கரபாணி, ராமானுஜன் சொல்வதை நிச்சயம் செய்து காட்டுவான். ஏன், நம் திருமேனியை எடுத்துக்கொள். அவன் இப்போது எப்படி மாறியிருக்கிறான். நீ மட்டும் இதற்கு சம்மதித்தால் கண்டிப்பாக நீயும் வெல்ல முடியும். என்னை விரோதியாக பார்க்க வேண்டாம் சக்கரபாணி, நண்பனாக பார். நிச்சயம் என்னால் உனக்கு உதவ முடியும். இன்னும் என்ன சந்தேகம்? அந்த பெருமாள் தான் ராமானுஜனை உன்னை தேடி இங்கு வரும்படி செய்திருக்கிறார் என்று எண்ணிக்கொள். என்னால் முடியுமா? நிச்சயம் நான் தேர்வில் தேறி அடுத்த நிலைக்கு சென்று விடுவேனா? நிச்சயம் உன்னால் முடியும். தன்னம்பிக்கைதான் வெற்றியின் முதல் படி. நாம் அனைவருமே சாதிக்க பிறந்தவர்கள். அதை மனதில் நினைத்து சாதிப்போம். துளசி இலையை அதிகாலையில் வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் எப்படிப்பட்ட காய்ச்சலும் அகன்றுவிடும். உன்னை தேர்வில் வெற்றி பெறச் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. பெருமாளின் அனுகிரகத்தால் அதை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. சொல் சக்கரபாணி, நாளையிலிருந்து பாடத்தை ஆரம்பிக்கட்டுமா? வேண்டாம், இன்றிலிருந்தே ஆரம்பித்து விடலாம். அண்ணா, சொல் கோவிந்தா. உங்களுக்கு களைப்பாக இல்லையா? ஏன் கேட்கிறாய்? ஓய்வு இல்லாமல் உழைத்து தங்களை மிகவும் வருத்திக் கொள்வது போல் தோன்றுகிறது. அதனால் தான் கேட்டேன். அப்படி ஒன்றும் நான் களைப்பாக உணரவில்லை. சொல்லப் போனால் மிகவும் மனதிருப்தியோடு இருக்கிறேன். திருப்தியோடு இருக்கிறீர்களா? ஆம் கோவிந்தா, நம்மால் பிறருக்கு உதவ முடிந்தால், அதனால் அவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்பட்டால், அதனால் ஏற்படும் மனதிருப்தி இருக்கிறதே, அதை அளவிட முடியாது. உண்மைதான் அண்ணா. கோவிந்தா,
ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள், பரோபகார சிந்தனையினால்தான் அகந்தையை அழிக்க முடியும், சகோதரத்துவத்தை வளர்க்க முடியும். மனம் தூய்மை அடைந்தால்தான் பக்தி மேலோங்கும். அப்படிப்பட்ட மனதில்தான் பெருமாள் குடிகொள்வார். நலிந்தோரை கை தூக்கிவிட இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது அதை பெரும் பாக்கியமாக கருதி செவ்வனே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வைஷ்ணவன் என்பதற்கு பொருளே பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக கருதுபவன் என்பதுதான். ஆகையால் நாம் செய்யும் சேவையில் களைப்பிற்கோ சலிப்பிற்கோ இடம் ஏது? உங்களை நினைத்தால் மிகவும் பெருமையாக இருக்கின்றது அண்ணா. என்னை நினைத்து பெருமைப்படுவதை விட நான் கூறியதை உன் மனதில் நிறுத்தி அதை வாழ்க்கையில் நீ கடைபிடித்தால் அதைவிட பெருமை எனக்கு வேறொன்றும் இல்லை. உங்களை பெருமைப்படுத்துவதே என் நோக்கம் அண்ணா. நிச்சயம் உங்கள் சொல்படி நடப்பேன். அண்ணா, அங்கே பாருங்கள், சக்கரபாணியும் சாரங்கனும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள்? சரி, வா, அருகே சென்று விசாரிப்போம். சக்கரபாணி, ராமானுஜன். சக்கரபாணி, சாரங்கா, இன்று நமக்கு தேர்வு ஆயிற்றே, பிறகு ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? உன்னை எதிர்பார்த்துதான் நின்று கொண்டிருக்கிறோம் ராமானுஜா. எனக்காகவா? சக்கரபாணி, பூரண நலமாக இருக்கிறாயா? உன்னால் தீர்மானமாக இன்றைய தேர்வை எதிர்கொள்ள முடியும் அல்லவா? நிச்சயம் ராமானுஜா, நீ செய்த உபகாரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். அப்படி அல்ல, உன் உடம்பை வருத்திக் கொண்டு தேர்வில் கலந்து கொள்கிறாயா என்று கேட்டேன். இல்லை ராமானுஜா, நான் மிகுந்த நம்பிக்கையுடனும் தெம்புடனும் தான் தேர்வில் கலந்து கொள்கிறேன். ஆனால் ஆனால் என்ன சாரங்கா? சக்கரபாணி எதை சொல்ல தயங்குகிறான்? நீதான் சொல்லேன். அது ஒன்றுமில்லை ராமானுஜா. தேர்வுக்கு முன்னால் குருநாதரை நமஸ்கரித்து விட்டு செல்ல வேண்டும் என்றான். ஓ, அதுதான் விஷயமா? அதற்கென்ன? நாம் பாடசாலைக்கு போகும் வழியில்தான் நம் குருநாதரின் அகம் இருக்கிறது. அவ்வளவு ஏன், எப்படியும் தேர்வு துவங்கும் முன் நாம் அனைவருமே அவரை வணங்குவோம் தானே? பாடசாலையில் வணங்குவது வழக்கம்தான். ஆனால் நான் அவரை தனிப்பட்ட முறையில் நமஸ்கரித்து வணங்க விரும்புகிறேன். அதை நம் குருநாதர் விரும்புவாரோ மாட்டாரோ தெரியவில்லையே. நம் குருநாதரின் விருப்பத்தை பற்றி பேசவில்லை. எனக்கு என் பிரத்யேக குருநாதன் இதை ஏற்றுக்கொண்டால் போதும். நீ யாரை குறிப்பிடுகிறாய்? உன்னைத்தான் ராமானுஜா. மன்னிக்க வேண்டும், உங்களைத்தான் நான் குறிப்பிட்டேன். சக்கரபாணி, என்ன இது? சாரங்கா, சக்கரபாணி சுயநினைவோடுதான் பேசுகிறானா? ஆம் ராமானுஜா, இவன் இவ்விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறான். அவனை தடை சொல்லாதே. சக்கரபாணி, நீயும் சரி சாரங்கனும் சரி என்னை விட வயதில் மூத்தவர்கள். நான் படிக்கும் பாடசாலையிலும் மூத்த மாணவர்கள். நீ என் காலில் நமஸ்கரிக்க விரும்புவது முறையற்ற செயல். இதை நான் எப்படி ஏற்பேன்? ராமானுஜா, ஆசானாகும் தகுதி வெறும் வயதை வைத்து வருவதில்லை, அறிவாலும் ஞானத்தாலும் வருவது. அவ்வகையில் நீ நிச்சயம் வணங்கப்பட வேண்டியவன். எத்தனையோ முறை நான் தேர்வை எதிர்கொண்டிருந்தாலும் தகுந்த முறையில் நான் தேறியதே இல்லை. ஆனால் இம்முறை அப்படி அல்ல. அந்த நம்பிக்கையை எனக்கு அளித்தது தாங்கள். உங்கள் போதனை என்னை நிச்சயம் சாதிக்க செய்யும். ஒரு ஆசானாக இருந்து என்னை திருத்தி ஊக்கம் கொடுத்து இந்த தேர்வுக்கு தயார்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் நானும் உங்களை மிகவும் சங்கடப்படுத்தியிருக்கிறேன். அதற்கு பிராயச்சித்தமாக என் நமஸ்காரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தங்கள் காலை பிடித்தால்தான் என்னுள் தேங்கியிருந்த அகங்காரம் நீங்கும், அடியேனின் பாவமும் தொலையும். ராமானுஜா, இவன் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இவன் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவதுதான் முறை. அப்போதுதான் அவனால் மன நிம்மதியோடு தேர்வை எதிர்கொள்ள முடியும். சரி சக்கரபாணி, இனி நான் உன்னை தடுக்கப் போவதில்லை. உன் விருப்பப்படி செய். ஆனால் உன் நமஸ்கரிப்பை அந்த பகவானுக்கே நான் அர்ப்பணித்து விடுகிறேன். நன்றி ராமானுஜா. ஆனால் ஒன்று, இன்றோடு நீங்கள் வாங்கள் போங்கள் என்று என்னை அழைப்பதை விட்டுவிடு. என்றும் நான் உன் நண்பன் ராமானுஜன், அவ்வளவுதான். நன்றி ராமானுஜா, என்னை ஆசிர்வதிக்க வேண்டும்.
கேசவா, உனக்கே அர்ப்பணம். இன்று என் இதயம் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக துடிக்கிறது. அடே திருமேனி, உனக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அதே நிலைதான். தேர்வு முடிவை அறிவிக்கும் நாள் என்பதால் இது சகஜம்தான். எல்லோருமே பயத்தின் உச்சியில் தான் இருப்போம். ஆனால் அந்த பயமோ பரபரப்போ ராமானுஜனிடத்தில் காணப்படவில்லையே. கோவிந்தனும் அப்படித்தானே இருக்கிறான். திருமேனி, இப்பொழுது வருகின்ற பயம் தேர்வுக்கு முன்னால் வருவது ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். காரணம், பயமும் பக்தியும் ஒரு தலையாய் செயலில் அவசியமானது. அப்பொழுதுதான் அச்செயல்பாட்டில் அலட்சியம் தோன்றாது. ஆனால் தேர்வின் முடிவின் போது இப்போது பயமானது தேவையற்றது. நீ சொல்வது இப்போது புத்திக்கு புரிகிறது, ஆனால் இதயத்திற்கு புரியவில்லையே. என்ன சக்கரபாணி, இன்னும் எங்கள் மீது கோபமா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையடா. உங்களை எல்லாம் எவ்வளவோ சுடு சொற்களால் காயப்படுத்தியிருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட சற்று வெட்கமாக இருக்கிறது. சக்கரபாணி, பழைய சம்பவங்களை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிடு. சகஜமான நிலைக்கு வா. மற்றபடி இவர்களைப் போல் தேர்வு முடிவு பற்றி உனக்கும் பயம் உள்ளதா? ராமானுஜா, இம்முறை நான் தேர்வுக்கு தயாரானது உன் கருணை ஒளியால். அதனால் என்னுள் நம்பிக்கை ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. குருநாதர் வந்துவிட்டார். வணங்குகிறேன் குருதேவா. அனைவரும் அமருங்கள், அமருங்கள். மாணவ மணிகளே, என்ன எல்லோரும் நடைபெற்ற தேர்வில் எந்த நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறீர்களா? ஆமாம் குருதேவா. புரிகிறது, புரிகிறது. நானும் காலதாமதம் செய்யாமல் சீக்கிரமே முடிவுகளை அறிவித்து விடுகிறேன். மாணவ செல்வங்களே, நடத்தப்பட்ட தேர்வில் பல விஷயங்கள் உங்களிடம் ஆராயப்பட்டது. பதில் உரைக்க நீங்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு, உச்சரிப்பு, கேள்விக்கு ஏற்ப சரியாக கொடுக்கப்பட்ட பதில், வேத சுத்தங்களை சொல்லும்போது தகுந்த முறையில் ஸ்வரிதம் என்று சொல்லப்படுகிற ஏற்ற இறக்கங்கள், தடங்களற்ற வாக்கிய பிரயோகங்கள் என பலவற்றை சொல்லலாம். இவைகளை கருத்தில் கொண்டு ஆராய்ந்ததில் முதல் நிலையில் தேர்ச்சி பெற்றது நம் ராமானுஜன். முதல் நிலையில் ராமானுஜன் தேர்ச்சி பெற்றிருப்பான் என்பதில் உங்களுக்கு ஏற்கனவே அனுமானம் இருந்திருக்கும், உண்மைதானே? அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை குருதேவா. நல்லது. இனி இரண்டாம் நிலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் பெயரை அறிவிக்கிறேன். அவர்கள் கோவிந்தன், திருமேனி, சக்கரபாணி மற்றும் சாரங்கன். இனி நான் கூறப்போவது மிகவும் ஆச்சரியமான அறிவிப்பு. அது என்னவென்றால், மற்ற மாணவர்கள் அனைவருமே மூன்றாம் நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேராதவர்கள் என்று ஒருவருமே இல்லை. இது போன்ற ஒரு நிலை இதுவரையில் நம் பாடசாலையில் ஏற்பட்டதே இல்லை. இந்த நிலைக்கு முக்கிய பங்கு நம் ராமானுஜனுடையது என்பது என் தெளிவான கருத்து. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் குருதேவா. தாங்கள் வேத பாடங்களை நடத்தும் விதமும் உங்களது கனிவான விளக்கங்களும் அதே சமயம் கண்டிப்புமே நாங்கள் நல்ல முறையில் தேர்ச்சி அடைந்ததற்கு காரணம். ராமானுஜா, உன் இயல்பான அடக்கத்தால் நீ இப்படி கூறுகிறாய். ஆனால் தனிப்பட்ட முறையில் உன் சக மாணவர்களுக்காக நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்னை வியக்க வைக்கிறது. உதாரணமாக, நீ திருமேனியிடம் காண்பித்த வாத்சல்யமான அன்பு அவனை இந்த அளவுக்கு தேர்ச்சி பெற வைத்துள்ளது. ஏன் சக்கரபாணி விஷயத்தை எடுத்துக்கொள்ளேன். அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று நீ எவ்வளவோ என்னிடம் மன்றாடினாய். ஆனால் நான் அதற்கு செவிசாய்க்கவில்லை.
இருப்பினும் விரக்தி அடையாமல் சக்கரபாணி அகத்திற்கு சென்று அன்றைய பாடங்களை அவனுக்கு புரிய வைத்து அவனை தேர்வுக்கு தயார்படுத்தி அவனை உற்சாகப்படுத்தி ஓர் உன்னத நிலையில் அவனை தேர்ச்சி பெற வைத்திருக்கிறாய். இந்த கருணை உன் தனிச்சிறப்பு. என்ன சக்கரபாணி, நான் ஏதாவது மிகைப்படுத்தி கூறிவிட்டேனா? இல்லை குருநாதா, தாங்கள் குறிப்பிட்டது அனைத்தும் உண்மை. ராமானுஜன் சிரமத்தின் சுவடே தெரியாமல் எனக்கு உபகாரம் செய்திருக்கிறான். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். கதியற்றவனுக்கு குருவே துணை. அவ்வகையில் தங்களை போன்று குருவாக இருந்து அதுவும் குறைவான காலப்பொழுதில் என்னை தயார்படுத்தியது ராமானுஜனே. அதற்கு பிரதிபலனாக நான் என்ன செய்தால் தகும் என்று தெரியாமல் வெறும் நன்றிகளை மட்டும் இந்த நேரத்தில் அவனுக்கு மன்னிக்க வேண்டும், அவருக்கு சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். கேட்டீர்களா மாணவர்களே? ஒரு மாணவன் எந்த அளவுக்கு, ஏன் தன் குருநாதரின் அளவுக்கு உயர முடியும் என்பதை நம் ராமானுஜனை பார்த்து மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள். ராமானுஜன் இந்த பாடசாலைக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த சாதனைக்கு பின்னால் அவன் பட்ட சிரமங்கள் ஏராளம். அதிகாலை எழுந்து நித்திய கர்மானுஷ்டங்களை செய்துவிட்டு தன் தாய் தந்தையர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு பிறகு பாடசாலைக்கு வந்து இங்கும் குறைவில்லாமல் இக்கல்வியை கற்று தான் பெற்ற கல்வி செல்வத்தை திருமேனிக்கும் சக்கரபாணிக்கும் பகிர்ந்து கொடுத்து மாணவர்களின் சிகரமாக உங்கள் முன் காட்சியளிக்கிறான். இதற்காக பல நாட்கள் தான் தூங்கும் நேரத்தையும் குறைத்து கொண்டுள்ளான். பிறர்க்கென வாழும் குணம் இவனுக்கு இந்த வயதிலேயே இருக்கிறது. ராமானுஜா, இனி வரும் காலத்தில் இந்த மனித சமுதாயத்திற்கே பெரும் வழிகாட்டியாக நீ திகழப் போகிறாய். பல்லாண்டு புகழோடு வாழ்வாய் ராமானுஜா. சோமயாஜி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி நலமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறேன். தங்கள் பாடசாலை நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? புதிதாக மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்களா? பாடசாலை மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அதன் புகழ் நிறைய இடங்களில் பரவி இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று கூட சமீபத்தில் கிடைத்திருக்கிறது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அது என்ன சான்று என்று தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இதனுடனே அடியேன் தங்களுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கப் போகிறேன். மறுக்காமல் அதையும் தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். என்ன சுவாமி இது? கோரிக்கை அது இது என்ற புதிர் மேல் புதிர் போடுகிறீர்கள். சற்று விளக்கமாக சொல்லுங்கள். மதுராந்தகத்தின் அருகில் இருக்கும் கருங்குழி தெரியுமல்லவா? தெரியும். அங்கும் ஒரு பாடசாலை இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வூரில் நம் பாடசாலையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. சில நாட்களுக்கு முன்பு அவ்வூர் பெரியவர்கள் இருவர் என்னிடம் வந்து சில நாட்கள் அவ்வூரிலேயே தங்கி அவர்கள் பாடசாலையில் போதிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள். அவ்வளவு தூரம் தங்கள் பாடசாலை பிரபலமாக இருக்கிறது போலும். மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. சரி, தாங்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி சில நாட்கள் அங்கே அவர்கள் பாடசாலையில் காலட்சேபம் செய்வதாக உத்தேசித்திருக்கிறீர்களா? ஆமாம். தங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர்களே செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்களா? ஆமாம். நல்லது. தங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆமாம், தாங்கள் அங்கு சென்று திரும்பி வரும் வரையில் பாடசாலைக்கு விடுமுறை விடப் போகிறீர்களா? எப்படி? அதை பற்றி இன்னும் நான் யோசிக்கவில்லை. அதற்கு முன்னால் தங்களிடமிருந்து ஒரு பெரிய உதவியை எதிர்பார்க்கிறேன். அது நிறைவேறினால்தான் நான் போவதே நிச்சயம். அதற்கென்ன? என்னால் முடிந்த உதவியை நிச்சயம் செய்கிறேன். என்ன வேண்டும் கேளுங்கள். என்னுடன் என் சிறந்த மாணவன் ஒருவனையும் கூட்டிக் கொண்டு செல்ல அவர்களிடம் அனுமதி வாங்கிவிட்டேன். அந்த சிறந்த மாணவன் என் சார்பில் அங்கு பாடங்களையும் போதிப்பான். தங்களிடம் பயிலும் மாணவர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள் தானே? அப்படி சொல்ல முடியாது. அன்னை பூமியின் மடியில் விழும் விதைகள் அனைத்தும் செழிப்பாக வளர்ந்து விடுகிறதா என்ன?
சில பராமரிப்பின்றி வாடிப்போய் விடுகின்றன. நன்கு பராமரித்தும் சில பூஞ்சையாகவே இருக்கின்றன அல்லவா? அதுபோல் அடியேன் எத்தனை போதித்தும் சில மாணவர்கள் பரிமளிப்பதில்லை. சில மாணவர்கள் ஒரு முறை ஒன்றை சொன்னவுடனேயே அதை மனதில் வாங்கிக் கொண்டு சிறந்து விளங்குகிறார்கள். இதில் மிகச்சிறந்து விளங்கும் ஒரு மாணவனைத்தான் நான் என்னுடன் அழைத்து போகப் போகிறேன். அதற்கு தாங்கள்தான் அனுமதி அருள வேண்டும். இதுதான் தாங்கள் எனக்கு செய்ய வேண்டிய பேர் உதவி. எனக்கு சற்றும் புரியவில்லை. நான் ஏன் இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும்? மகனை அழைத்து போக தந்தை தானே அனுமதி கொடுக்க வேண்டும். அடியேன் ராமானுஜனைத்தான் என்னுடன் கூட்டிக் கொண்டு போக இருக்கிறேன். தாங்கள் அவனை மிகச்சிறந்த மாணவனாக கருதுவது நான் செய்த பாக்கியம். இதில் என் அனுமதியை விட தாயாரின் அனுமதிதான் முக்கியம். என்ன காந்திமதி, ராமானுஜனை அனுப்பி வைக்கலாம் இல்லையா? எவ்வளவு நாட்கள் அங்கிருப்பதாக உத்தேசம்? கவலைப்படாதீர்கள் அம்மணி. என் புத்திரனை விட மேலாய் நான் அவனை கவனித்துக் கொள்வேன். அது பற்றி நான் கவலை கொள்ளவில்லை. ஆனால் நான் ராமானுஜனை பிரிந்திருந்ததே கிடையாது. ஓரிரு நாட்கள் என்றால் பரவாயில்லை, தாங்கிக் கொள்வேன். மன்னிக்க வேண்டும். ஓரிரு நாட்கள் என்பது மிக குறுகிய காலம். காந்திமதி, இது நம் ராமானுஜனுக்கு கிடைத்திருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இதைவிட ஒரு ஆச்சாரியரின் அங்கீகாரம் வேறு எப்படி கிடைக்கும்? பெருமிதமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதைவிட பாசம் மேலோங்கி நிற்கிறது. எனக்கு புரிகிறது. ஓரிரு நாட்கள் அவன் பிரிவை தாங்க முடிந்த உங்களுக்கு மேலும் சில நாட்கள் பொறுத்து கொள்வது கடினமாக இருக்காது. ஆமாம் காந்திமதி, நானும் கூட அவனை பிரிந்து இருந்ததில்லைதான். ஆனால் என் பாசம் அவன் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க முயற்சிக்கிறேன். அந்த கருங்குழி ஊர் மக்கள் ராமானுஜனை யார் தவமிருந்து பெற்ற பிள்ளை இவன் என்று போற்றப்போவது உறுதி. அந்த நல்வாய்ப்பை அவன் இழக்க வேண்டுமா என்று சற்று யோசியுங்கள். சுவாமி, தாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். ராமானுஜனை தங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள். நான் காந்திமதியை சமாதானம் செய்து கொள்கிறேன். மிக்க நன்றி சுவாமியாஜி சுவாமிகளே. ராமானுஜனை அழைத்துச் செல்ல தாங்கள் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் நானும் கூட போக வேண்டாம் என்று இருந்தேன். இப்போது தாங்கள் அனுமதி கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி. அம்மா, நிச்சயம் நான் உங்களை வருத்தப்பட வைக்க விரும்பவில்லை. சற்று ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் இந்த முடிவு சரியானதுதான் என்று புரிந்து போகும். இது குறித்து தாங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எப்போது புறப்படப் போகிறீர்கள் என்ற தகவல் மட்டும் சொல்லி அனுப்புங்கள். ராமானுஜனுக்கு தேவைப்படுவதை நான் அவனிடம் கொடுத்து அனுப்புகிறேன். சரி, நான் உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? வாருங்கள். வருகிறேன் அம்மா. வாருங்கள்.